ஜெய் சாயிராம். விதி என்பது வேறு எதுவுமே இல்லை. நாம் நினைப்பதற்கு நேரெதிராக நடப்பதை தான் விதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த விதியையும் மாற்றும் வல்லமை நம் சாயப்பாவிற்கு இருக்கு என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கான வாழ்வு மாறும், விதி மாறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் விடாமுயற்சி, நம்பிக்கை என்னும் சொற்களால் நிரப்பிக்கொண்டே இரு. உனக்கு வரும் நாள் இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாமே உன் வாழ்வில் நல்ல விதமாகவே நடக்கும். உனக்கு வரும் எந்த பின்னடைவுகளையும் இதுதான் என்னுடைய விதி போலும் என்று எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. உன்னுடைய தொடர் முயற்சியால் அந்த விதியையும் மாற்றி எழுத முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. விதியையும் மாற்றி எழுத முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை நீ எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் கூட நீ தோல்வியாளர் என்பது கிடையவே கிடையாது. இன்னும் வெற்றி அடையாதவர் அவ்வளவுதான் குழந்தையே. விடாமுயற்சி உனக்கு அருகில் இருக்கும் வரை உன்னுடைய வெற்றியும் வெகு தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. விடாமுயற்சியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கான நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய உழைப்பால் நிரப்பிக்கொண்டே இரு. உழைக்காமல் வாழ்பவன் தன்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ளக்கூட தகுதியில்லாதவன் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உழைப்பவர்கள், உழைப்பு கையில் இருப்பவர்கள்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய உழைப்பில் வாழ்பவர்களால் வாழ்வில் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது என் பிள்ளையே. உழைத்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உழைத்தால் மட்டும்தான் உயர்வு என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்வில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் விவேகமும் இருக்கத்தான் வேண்டும். விவேகம் இல்லாத வேகம் எப்பொழுதுமே நல்ல முடிவுகளை தருவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த ஒன்றையும் செயலில் இறங்காமல் முடியாது என்ற முடிவுக்கு எப்பொழுதுமே வந்துவிடாதே என் பிள்ளையே. முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே காணக்கூடிய ஒன்று என்பதை அறிந்து கொண்டு செயல்படு. உன்னால் எல்லாம் முடியும். முடியும் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரே நீதான் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தையே மாற்ற நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருமே இந்த உலகத்தையே மாற்ற முடிகிறார்கள். ஆனால் தம்மை மாற்றிக்கொள்ள யாருமே நினைப்பதே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாற்றம் என்பது இந்த உலகத்திலிருந்து தோன்றுவது கிடையாது என் பிள்ளையே. முதலில் உன்னிடம் இருந்து தோன்றுவதுதான் மாற்றம். எப்பொழுதுமே கடந்த காலத்தை நினைத்து வருந்தவே வேண்டாம் என் பிள்ளையே. எதிர்காலத்தை நினைத்து கனவு காணவும் வேண்டாம். இந்த தருணத்தில் உன்னுடைய உழைப்பை மட்டும் உண்மையாக நீ வைத்திருந்தால், அதன் மீது நம்பிக்கையாக இருந்தாலே போதும். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நீ விரும்பியபடி அமையும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிள்ளையே, மிகப்பெரிய இலக்குகளை அடைவதற்காக உன் மனதிற்குள் அற்புதமான பல பல திட்டங்கள் இருந்தாலும் கூட அதில் ஒன்றை கூட நீ செயல்படுத்தாவிட்டால் அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் தான் போய்விடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே,
உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும், பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால், நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது, எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும்.
அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுப்பவன்தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மன வேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இதுவரை நல்ல நேரத்திற்காக காத்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த நல்ல நேரமே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயி தேவா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுப்பார். நாளை அதற்கான அதிசயத்தை நீயே அனுபவிப்பாய், சந்தோஷமாக எதிர்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சுமக்க முடியாமல் போட்டு உன் மனதில் போட்டு சுமந்து கொண்டு அந்த சுமைகளால் பாரங்களால் பார்க்கவே முடியாத, அனுபவிக்கவே முடியாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுபட்டு, உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விழுந்து, நீ வெற்றி பெறுவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் எந்நாளும். சாயிநாதரே, இத்தனை நாளமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இனி எத்தனை நாள்தான் காத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பொறுமையோடும் பொறுமையை இழந்தும் நீ இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளையே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமல் அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன். அதுதான் உன்னுடைய தகப்பனின் வேலை. உனக்கான நிம்மதியை, உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயிநாதரே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில் நிம்மதியாய் மட்டும் கொடுத்தால் போதும், நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று என்னிடம் கேட்ட என் பிள்ளைக்கு அந்த நிம்மதியை தர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். காசு, பணம், செல்வம் என்று நான் எதுவும் ஆடம்பரமாக வாழ்வதற்கான வழியை நான் உங்களிடம் கேட்கவில்லை. என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுங்கள் சாயிநாதரே என்றுதானே நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த நிம்மதியை கூட எனக்கு தராமல் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ பாவ புண்ணிய கணக்குப்படி, நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, உன் கர்மாவின்படி நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் அனுபவிக்கவே முடியாது. நீதான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். உன் கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. ஆனால் அதை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். பயப்படாதே. எதை கண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கஷ்டம் வருகிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ சாதிப்பாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடினே வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழ இருள் சூழ்ந்த வாழ்க்கையை கடந்து தான் ஆக வேண்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பயம் இல்லாமல் கடந்து சென்றால்தான் ஒளிமிகுந்த வாழ்க்கையை பிரகாசமாக உன்னால் வாழ முடியும். அந்த பிரகாசம் உன் கண்களுக்கு மிக பிரகாசமாகவே தெரியும். மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கை தான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்து விட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை, மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே.
ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே நின்று ரசித்து பார்ப்பதில்லை. அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே இருந்து விடாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும் உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப் போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் இதை கொடுங்கள், அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்? உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை
நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றமே இல்லை. அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கும். ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். எது உன்னை விட்டு விலகினாலும் நகன்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் சென்றாலும், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான சரியான பாதையில் பயணித்து வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிப்பாய். அதோ அதை உன் சாயிநாதரோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை நான் அடைய வைப்பேன். என் பிரியமே, நான் உன் குறைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய். ஆனால் அதே சமயம் உன் குறைகளையும் உன் வேண்டுதல்களையும் நான் தீர்க்காத போது சாயிநாதர் என் பிரியமான கண்மணி மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். நிச்சயமாக தீர்த்து வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உனக்காக மற்றவர்களிடம் போய் எதற்காகவும் மண்டியிடாதே. நீ மண்டியிடவும் மாட்டாய். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மனதையும் பார்த்து அனைவரும் உன்னை விட்டு சென்று அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய அன்பான அந்த மனதை பார்த்து உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே, உன் சாயிநாதரே உன் நேரில் வந்தாலும் பயனில்லாமல் தான் போகும். எனவே என் குழந்தையே, முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன்னில் இருக்கும் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டே இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கை வைத்தால் காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய அன்பு, பாசம், நம்பிக்கை அனைத்தும் உன்னிடம் நிறைந்து இருக்கிறது.